நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான மசினகுடி அருகே கக்கநலா சோதனை சாவடியில் மசினகுடி போலீசார் வழக்கம் போல வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக எல்லைக்குள் வந்த கேரள பதிவெண் கொண்ட ஈச்சர் லாரியை சோதனை செய்த போது சுமார் 30 லட்சத்திற்கும் மேலான போதைப் பொருட்களை லாரியோடு பறிமுதல் செய்து மசினகுடி காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்தினர். மேலும் இது தொடர்பாக கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியை சேர்ந்த லாரி ஓட்டுநர் ரமேஷ் என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 30 லட்சம் மதிப்பிலான லாரி முழுவதும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அசாத்தியமாக கடத்தி வந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.